கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. இப்பொழுதும் இந்த கமிட்மெண்ட் சீரியஸில் வந்து 4வது தலைப்பை இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். டெம்பிள் ஆஃப் த லிவிங் லார்ட் அப்படின்னு சொல்லி தேவன் தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த கமிட்மெண்ட் சீரியஸ்னால் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்காக. ஒய்ஆர்பியில் வந்து யூத் ரிவைவல் ப்ரோக்ராமில் வந்து அந்த ஒய்ஆர்பியில் இருக்கிற ஒவ்வொருவரும் மென்டராக இருக்கட்டும், மென்டியாக இருக்கட்டும், எந்த தரத்தை உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு 12 ஸ்கேல், ஒரு தரத்தை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் பெஞ்ச் மார்க்னா அதுதான் நம்மளுடைய வந்து அந்த அந்த எய்ம் மாதிரி இருக்கணும். ஸோ அதில் வந்து 4வதாக ஒரு காரியம், முக்கியமான காரியம் இருக்குது. இந்த என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், I will treat my body as the temple of the living Lord and will not defile it with lustful touches, unrestrained food habits, substance abuse and the like. நான் என் உடலை தேவனுடைய ஆலயமாக கருதுவதால் பொருட்கள், தேவையற்ற உணவு பதார்த்தங்கள், இச்சையான தொடுதல்கள் ஆகியவைகளில் இருந்து என் உடலை பாதுகாத்துக் கொள்வேன். இது ஒரு முக்கியமான தீர்மானம், இல்லைன்னா அர்ப்பணம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இது நம்ம லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் மீட்டிங்கில் வந்து நம்ம அந்த ஒய்ஆர்பி ஆர்டிஸ்ட் வந்து இதை எப்படி டெபிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறா. அதாவது தன்னை வந்து எப்படி பாதுகாத்துக்கிறாங்க அப்படின்றது. ஒன்று வந்து சபையாகிய ஒரு ஐக்கியம் இருக்கிறது, இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து பாதுகாக்குது. இங்கே வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதாவது பொருட்களின் அடிமை அப்படின்றத பார்க்குறோம், அதிலிருந்து பாதுகாத்துக்கிறாப்புல. ஸோ இவளுக்கும் வந்து ஒரு ஷீல்டுன்றது ஒரு பாதுகாப்பு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது வந்து இந்த கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தவறான தொடுதல்கள், ராங் டச்சஸ்லேருந்து அவள் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாள் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டெபிக்ஷன். ஸோ இதில் வந்து இந்த இந்த கமிட்மெண்ட் நம்பர் 4 வந்து என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் அப்படின்ற ஒரு அடிப்படை சத்தியத்தை கொண்டதாக இருக்கிறது. அந்த சத்தியம் எங்கே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 6:19-20 இந்த வசனத்திலிருந்து தான் இந்த கமிட்மெண்ட் நம்மளுக்கு வருதுன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் வந்து நம்மளை விலைக்கு வாங்கிட்டார். இப்போ நம்ம ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. நான் வந்து ஆண்டவருக்கு சொந்தமானவள் அப்படின்ற ஒரு 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 கான்செப்டை, ஒரு சத்தியத்தை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வந்து அதை கொண்டு வந்து அதோட எஃபெக்டை வந்து அதோட அப்ளிகேஷன் லைஃப்பில் வந்து இருக்கணும். அதாவது நான் வந்து இந்த சரீரம் வந்து என்னுடையது இல்லை, இப்போ ஆண்டவர் விலைக்கு வாங்கிட்டார். என்ன விலை வாங்கியிருக்கார்? சும்மா காசு கொடுத்துலாம் வாங்கலை, அவரோட ஜீவனை கொடுத்து முழு ரத்தத்தையும் எனக்காக கொடுத்து, நீங்களும் மட்டும் இந்த உலகத்தில் தனியாக இருந்தாலும் அவர் அதே தான் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வேல்யூ வந்து நிறைய பேருக்கு டிவைட் ஆகலை. இண்டிவிஜுவல் வேல்யூ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ வேல்யூவோ அதே வேல்யூவை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்ததுனால இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். அவ்வளோ விலையேற பெற்ற நம்ம. அப்போ அந்த சரீரம் வந்து இப்போ எனக்கு சொந்தம் அல்ல, ஆண்டவர் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அதனால என்னோட சரீரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இந்த 2 ஆஸ்பெக்ட் நீங்கள் பாருங்களேன். அதாவது இது வந்து ஆண்டவர் தங்கியிருக்கிற ஆலயம், ஆண்டவர் தங்கியிருக்கிறார். இது வந்து ஒரு சர்ச். ஸோ சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. சர்ச்சுன்றது வந்து அது ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ். பழைய ஏற்பாட்டில் தான் அந்த டெம்பிள், ஆலயம் இருக்கிறது, அது ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம். ஸோ பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாலமோனின் தேவாலயம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 3 பகுதிகளில் இருந்துச்சு. அவுட்டர் கோர்ட், ஹோலி ஆஃப் ஹோலிஸ், மோஸ்ட் ஹோலி. அதாவது நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவுட்டர் கோர்ட்னா வெளிப்பிரகாரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன். நிறைய பேர் வந்துட்டு போகலாம் அந்த இடத்துல. ஹோலி பிளேஸில் வந்து இங்கே வந்து ஒரு பிளேஸ் ஆஃப் கமிட்மெண்ட். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் உள்ள வர முடியாது. அவுட்டர் கோர்ட்டில் நிறைய பரிசுத்தமாக்குதல் நடக்கும்.
இன்னர் கோர்ட்ல வந்து உள்ளான அந்த கோர்ட்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பரிசுத்த ஸ்தலத்துல வந்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை அப்படியே கொண்டுட்டு போறார். பிளேஸ் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இருதயம் கடைசியில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகா பரிசுத்த ஸ்தலம் ரொம்ப பரிசுத்தமான இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அமைதி அங்கே நிலவுறத நம்ம பார்க்கிறோம். இருள் நிலவுறத பார்க்கலாம். இது ஏன் நான் இங்கே கொண்டு வர்றேன் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சிம்பிள் அனாலஜில நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். ஸோ வெளியே தான் நம்மளுக்கு வந்து சரீரம் இருக்குது. ஸோ ஆவியானவர் கிரியை செய்கிறப்ப, அவர் அந்த உள்ளத்தின் ஆழத்துல இல்லையா, அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அந்த ஸ்பிரிட்ல, நம்மளுடைய இன்னர் ஸ்பிரிட்ல, உள்ளான மனிதன்ல தான் அவர் அங்கே அந்த மாறுதல்களை கொண்டு வருகிறார். அவர் கொண்டு வந்து நம்ம மைண்ட்ல அடுத்து ஒர்க் பண்றார். நம்ம மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, எ பிளேஸ் ஆஃப் கமிட்மெண்ட். நம்ம சிந்தனைகளை சில தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருக்கிறது. சில காரியங்களை நம்ம மனதளவுல நம்ம தீர்மானிக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ஆக்ஷன், நம்ம இந்த செயல்ல வந்து நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப நிறைய டைம்ஸ்ல வந்து இதுக்கு கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா, நம்ம சரீரத்துல, நம்ம உள்ளான ஆவியின் பரிசுத்தத்துல இருந்து சரீரத்துல வந்து ஆண்டவர் வந்து அந்த விளைவை கொடுக்கிறார். பரிசுத்த கிரியைகளை கொடுக்கிறார். ஆவியின் கனிகளை கொடுக்கிறார். ஆனா மாம்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த உலகத்தை பார்த்து ரியாக்ட் பண்ற ஒரு இடத்துல இருக்கிறதுனால இங்க நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, அப்போஸ்தலன் பவுல் இதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, உள்ளான மனிதன், புறம்பான மனிதன் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறார். நம்மளோட சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது ஈஸியா இருக்கும். வெளியான மனிதன் அப்படின்னா அந்த மாம்சம் வெளியே நிக்குது, சென்சஸ் இருக்குது, நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்றதுல இருக்குது, நம்ம எதை தொடுறோம் அப்படின்றது இருக்குது, இல்லைன்னா நம்மளை யார் தொடுறா அப்படின்றதுல இருக்குது, டச் அண்ட் ஃபீலிங்ல இருக்குது. அது மாதிரி நம்ம என்ன பேசுறோம், என்ன கேட்குறோம், இந்த உலகத்தை வந்து நம்ம எப்படி பர்சீவ் பண்றோம் இல்லையா, சுற்றி இருக்க உலகத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம், எப்படி கேட்கிறோம் அப்படின்ற ஒரு காரியம். ஆனா உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான், ஆவியான மனிதன். இப்ப எனக்கு ஆவி ஆத்துமா இருக்கிறது, உங்களுக்கு ஆவி ஆத்துமா இருக்கிறது, நம்ம சிந்தனைகள் இருக்கிறது, எமோஷன்ஸ் இருக்குது. இது யாருமே பார்க்க முடியாது, ஆனா கிரியைகள்ல வந்து பார்க்க முடியும். அப்ப நம்ம இந்த கிரியைகள்ல பரிசுத்தம் எப்ப வரும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம உள்ளான மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏரியால கிரியை செய்கிறார். அந்த ஏரியால கிரியை செய்து மனதின் மறுரூபத்தை வந்து எதிர்பார்க்கிறார். அப்ப மனதுல வந்து அவர் நம்ம சேஞ்ச் எதிர்பார்க்கிறார். மைண்ட்ல நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஐயோ, இது என்னுடைய வாழ்க்கைக்கு தவறா இருக்குது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானங்களை வந்து ஆவியில எழுப்புதல் அடைந்த நான் மனதுல தீர்மானத்துல நான் வந்து மனதுல தீர்மானம் எடுக்கிறேன். தீர்மானம் எடுத்தாச்சு, சரி, அந்த தீர்மானத்தின்படி நடக்கிறது தான் அந்த மாம்சம். உள்ள இருந்து வெளியே வருகிற ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆவியானவர் நம்ம உள்ளான மனிதன்ல வந்து ஒரு விடுதலையை கொடுப்பார், ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உள்ளான இதுல. அப்ப உடனே இன்னர் ஸ்பிரிட் டெலிவரன்ஸ் ஆயிட்டோம். அதான் நான் எப்போதும் சொல்லுவேன், ஒய்ஆர்பில நம்மளுக்கு விடுதலைன்னா 3 levels ஆஃப் டெலிவரன்ஸ் இருக்குது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியாக தேவன் நம்ம விடுதலை கொடுக்கிறார். அதே மாதிரி சத்தியத்தை அறிவீர்கள், மைண்ட்ல அறிகிற அந்த அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள். அப்புறம் அப்ப சத்தியத்தின் மூலமாக ஒரு விடுதலை, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின் மூலமாக மைண்ட் லெவல்ல ஒரு டெலிவரன்ஸ். அப்ப சரீரத்துல கடைசியில குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப அந்த 3 பின்னி பிணைஞ்சு இருக்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. இப்ப ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு பாருங்க, உள்ள நல்லா பரிசுத்தப்படுத்தி, மைண்டை மறுரூபப்படுத்தி, சரீரத்தின் கிரியைகளை வந்து பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயமாக மாத்துகிறார். ஏன் அவருடைய ஆலயமாக மாத்தணும்னு நினைக்கிறார்னா, ஜனங்களை அவர் தொடணும்னு நினைக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த உலகத்துல கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் தேவை ஆண்டவருக்கு. அவருடைய தொடுதல் உங்கள் கரங்கள் மூலமா ஜனங்களுக்கு போய் சேரணும். அவருடைய வார்த்தை உங்களுடைய மைண்ட் மூலமா, உங்க நாவு மூலமா ஜனங்களுக்கு போய் சேரணும். அவருடைய ஊழியம் உங்கள் சரீரத்தின் மூலமா ஜனங்களுக்கு போகணும்.
அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை திருப்பிப்பார். முக்கியமான வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்கள், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த பாடி வில் அஃபெக்ட் அவர் இன்னர் ஸ்பிரிட். அதுதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம மாம்சத்தில் கிரியை தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளக்க ஆவியானவர் இருக்கிறார் இல்லையா, அவர் அதை துக்கப்படுத்திடும். உள்ளக்குள்ள ஆவியில வந்து டிஸ்டர்ப் ஆகும். தான் நம்ம படிக்க போறோம். இந்த சரீரத்தை குறித்து முதலாவது நம்ம பார்க்கலாம். ஒரு 4 குறிப்புகளை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சரீரம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்வதற்காக முதலாவது என்ன அப்படின்னா, ஃப்ளஷ் இஸ் வீக், இட் நீட்ஸ் நர்ச்சர் அண்ட் ரெஸ்ட். அதாவது முதலாவது நீ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப நம்ம என்னதான் நம்ம ஆவியில உற்சாகமா இருந்தாலும் நீங்க ஜெப வாழ்க்கையில உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா, ஏன் ஜெப வாழ்க்கையில நம்ம வந்து இந்த சரீரத்தை வந்து ஒடுக்குறோம். ஏன் ஆவி வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அங்கே முழங்கால் படிட்டு ஜபிக்கிறப்ப சரீரத்துக்கு வேலை ரொம்ப கம்மி தான். ஆவி அப்படியே ஜெபித்து கொண்டே இருக்குது. ஆண்டவரோடு உறவாட ஆவி வந்து பலப்படுகிறது. அதனால நீங்க அந்த நம்மளோட மாம்சம் வந்து பலவீனமானது அப்படின்றத மறந்து போயிடக்கூடாது. மாம்சம் ரொம்ப பலவீனமானது. ஏன்னா ஆண்டவர் மண்ணில் இருந்து தான் படைத்திருக்கிறார். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங், நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நீ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு வாரத்துக்கான ஜெபத்தை ஒரு நாள் நம்ம உபாசம் பண்ணிட்டோம், அதனால ரொம்ப சூப்பரா இது பண்ணிடலாம். ஒருவேளை இந்த 21 நாள்ல வந்து சில பேர் ரொம்ப சின்சியரா நீங்க உபாசம்லாம் இருந்திருப்பீங்க. ஒரு 21 டேஸ் நம்ம இருந்துட்டோம், நாளைக்கு முடிய போகுது 21 நாள் அந்த ஃப்ரீடம் சேலஞ்ச். ஆனா 21 நாள் இருந்ததுனால மாறுதல் உண்டாகும் தான். ஆண்டவர் பலத்தை கொடுத்திருப்பார், புதிய கிருபையில கொடுத்திருப்பார், புதிய அபிஷேகத்தை கொடுத்திருப்பார். நிச்சயமா இன்னும் ஒரு நாட்கள்ல அது வெளிப்படும் தான். அதே நேரத்துல அது கேரண்டி கிடையாது. நீங்க எந்த தப்பு பண்ணாம தைரியமா நீங்க போக முடியும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா அது வீக்கானது. சில சமயம் வந்து அதுக்கு வந்து அந்த சரீரத்தை வந்து சரியா நம்ம நடத்தணும், சரியா அதுக்கு ஆலோசனை பண்ணணும். அது சொல்றபடி நம்ம கேட்க முடியாது, நம்ம சொல்றபடி அது கேட்கணும். அதே மாதிரி சரீரத்துல வந்து ரெஸ்ட் தேவை இருக்கும், நல்லா தூங்கணும். ஒரு ஒரு 7 ஹவர்ஸ் நம்ம 7 to 8 ஹவர்ஸ் வந்து நல்லா தூங்க வேண்டி இருக்கும். அப்படின்னா தான் மைண்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகும். சரீரத்துக்கும் மைண்டுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ அதாவது அப்போ நம்ம சரீரத்தில் வந்து நம்ம தூங்காமல் ரொம்ப இதானோம் அப்படின்னா சரீரம் ஜென்ரலாகவே வீக் ஆகிடும். இப்போ ஃப்ளஷ் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்பிரிட் அதை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் மறந்து போகக்கூடாது. அது அடுத்த ஒரு முக்கியமான சரீரத்தை குறித்த ஒரு பெரிய இது அப்படின்னு என்னன்னா, சரீரமும் ஆவியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கும். கலாத்தியர் 5:16-17 பாருங்களேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, அதாவது போராடுகிறது அப்படின்னு சில மொழிபெயர்ப்புல இருக்கு. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. ரெண்டும் அப்போஸ். அதாவது என்ன செய்யணும்னு நினைக்கிறோன்னா செய்ய முடியல, என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோன்னா அதை செய்யறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஆவியும் சரீரமும் பயங்கர முரண்பாடு. ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லையா, ஒரு பெரிய வந்து எதிரும் புதிருமா வந்து உள்ளக்க வந்து போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க ஏன் போராட்டம் ஓடிக்கு 2 பேர் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா உங்க ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்குன்னு அர்த்தம். ஸ்பிரிட்டும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு, மாம்சமும் ஃப்ளஷும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு. ரெண்டும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுவுமே தோக்கல, ஆனா ஒரே போராட்டமா இருக்குது. ஆனா மாம்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, ஒரேடியா நம்ம விழுந்துரும், எந்திரிக்கவே மாட்டோம். ஃபுல்லா மாம்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு கவலைக்கிடமான ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை உங்களில் சிலர் அப்படி சரண்டரா இருந்தீங்கன்னா, இதுமே நம்ம என்ன 21 நாள் என்ன முயற்சி பண்ணி என்ன அதே தான் இருக்குது, அப்படிதான் இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு நீங்க சரண்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஃபைனலா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம், 2 to 3 மினிட்ஸ். ஆண்டவர் அப்பொழுது உங்களுக்கு ஆவியில ஒரு டெலிவரன்ஸ் வந்து கொடுப்பார். நீ விசுவாசிக்கணும், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிற தேவன். ஃபர்ஸ்ட் உயிர் செத்து கிடக்கும், சில சமயம் பாவத்தினால செத்து போயிடும், நீங்களும் சரண்டர் ஆயிருப்பீங்க.
அப்ப ஆண்டவர் திருப்பி நான் எந்திரிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப உயிர் வருது, ஜீவன் வந்திருக்கே ஒழிய இன்னும் பலப்படலை. நீ வசனத்துல பலப்படணும், ஆவியில பலப்படணும், கிருபையில பலப்படணும், சத்துவத்தின் வல்லமையில பலப்படணும், எவ்வளவோ காரியங்கள்ல பலப்பட வேண்டியிருக்குது. விசுவாசத்துல பலப்படணும், ஐக்கியத்துல பலப்படணும், ஊழியத்துல பலப்படணும். எவ்வளவோ காரியங்கள் நீ சேர்ந்து நடக்கணும். அதனாலதானே நம்ம இப்ப கிளஸ்டருக்கு ரெகுலரா வரணும்ன்றோம், இந்த சாட்டர்டேக்கு ரெகுலரா வரணும்ன்றோம். எப்பயாச்சும் வந்துட்டு தலையட்டி பார்த்துட்டு போறதுனால ஏன் நான் அதை டிஸ்கரேஜ் பண்றோம் அப்படின்னா, நம்ம பலப்படவே முடியாது. ஒரு growth இருக்காது நம்ம லைஃப்ல. தேவனுடைய ஜனமே, கிளஸ்டர் லீட்ஸா இருக்கவங்கலாம் சொல்றேன், உங்களோட இந்த கிளஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நீங்க கேளுங்க, எப்படி இருக்கிறீங்க? ரெகுலரா மீட்டிங்ஸ் வரணும், கிளஸ்டர் மீட்டிங்ஸ் ரெகுலரா வரணும், சாட்டர்டே ஃபெலோஷிப்புக்கு ரெகுலரா வரணும். நிறைய பலப்பட வேண்டிய, இல்லாட்டி அதே இடத்துல தான் இருப்போம். நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லாம போயிரும் பாருங்க. இவ்வளவு போராட்டம் இருக்குது. அப்ப இந்த 21 நாள் இப்ப இது ஏன் ஏன் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்? ஆவியில பலப்படுறதுக்கு தான். ஆவியில நீங்க பலப்படணும், ஆவியில நம்ம பலப்படணும், மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கணும். ஆவியினால மாம்சத்தின் கிரியைகளை அழித்தீர்கள் என்றால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த சரீர இச்சையும் மாம்சமும் ரெண்டும் பயங்கர மோதலா இருக்கும். இது எது வரைக்கும் இருக்கும்? சாகர வரைக்கும் இருக்கும். ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். 21 நாள்ல நம்ம ஒரு பாயிண்ட ஒரு காரியத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். நீங்களும் ஒரு காரியத்துல ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஸ்நாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா ஒரு கமாண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை தொடர்ந்து நீங்க அப்படியே ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ஒரு பலன் வந்திருக்கும். மொபைல்னா மொபைல் மட்டும் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும் 21 நாள். படம் பார்த்து அடிக்கடி நான் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இது 21 நாள் எனக்கு அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஒரே பாயிண்ட்ல. இப்போ நிறைய சில பேர் ஒழுங்கா பண்ணாதவங்களுக்குலாம் நான் உற்சாகப்படுத்துறேன், திருப்பி ஆரம்பிங்க. 2 நாள் கழிச்சு திருப்பி நீங்களாவே ஆரம்பிங்க. 21 நாள் எனக்கு இது எல்லாம் கிடையாது, என்வி கிடையாது. 21 நாள் எனக்கு வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. எது உன் மாம்சத்துல எது ரொம்ப பவர்ஃபுல்லா, எதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறீங்க அப்படின்னு பாருங்க, அதை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப முரண்பாடா இருக்குன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. அதனால 3வது குறிப்பு என்ன அப்படின்னா, ஃப்ளஷ் நீட்ஸ் டு பி கெப்ட் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இதில் இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது வருது. என்ன அப்படின்னா, தமிழில் பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்க, ஆனால் ஒருவனே பந்தயத்தை பெறுவன் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அப்போ நீங்களும் நானும் நம்ம ஓட்டத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையை மடக்கமுள்ளவராக இருப்பார்கள். அதாவது எல்லாவற்றிலும் ஒருத்தன் ஒரு இதில் எனக்கு இச்சை அடக்கம் இருக்குது, இன்னொரு இதில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பந்தயத்தில் ஓடுறவன் அவனுக்கு ஒரே ஃபோக்கஸ் தான் இருக்கணும். கோல், அந்த ஃபினிஷ் லைன், நான் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு நியமித்திருக்கிற ஒருத்தருக்கு போட்டு அந்த பாதையில், எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அந்த பாதையில நான் ஓடணும், அந்த ட்ராக்ல நான் ஓடணும், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடணும். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, பாரமான யாவற்றையும் நான் உதறி தள்ளிவிட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அங்கே இங்கே பார்க்க முடியாது, எல்லாவற்றிலையும். அப்ப நீ ஃப்ரீயா ஓடணும்னா ஸ்ட்ராங் செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நீ ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும்னா நல்ல செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இச்சை அடக்கம் அப்படின்றது. ஆதலால் நான் நிச்சயமில்லாத நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பும் ஆகாயத்தில் அடிச்சிட்டு இருக்கிறேன்ப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறேன்? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒண்ணும் பண்ணல. ஃபோக்கஸ்டா டார்கெட் பண்ணு. எது உன்னை அழிக்கிறது? எது உன்னையும் ஆண்டவரையும் பிரிக்கிறது? யார் பிரிக்கிறா? யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுறப்ப இடறுகிறோமோ அந்த நபர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு வேண்டாம், ஒரேடியா வெட்டினாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறான் நான் தானே. ஆகாத பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, போகாத அப்படின்னு சரீரத்தை ஒடுக்குகிறேன், அப்புறம் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றார். அப்ப இந்த மாம்சத்தை ஒடுக்கணும், கீழ்ப்படுத்தணும். எந்தெந்த ஏரியால மாம்சம் நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது, திடீர்னு அதை சொல்றத நான் கேட்கிறேன், அதுல அந்த ஏரியால உங்களுக்கு ஜெயம் வேணும் அப்படின்றதுல மறந்துடாதீங்க. சரி, இன்னும் 4வது ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, அந்த மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள்
மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். மாம்சத்தின்படி நம்ம நடந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே மாம்ச சிந்தை வந்துடும் நம்மளுக்கு. மாம்ச நடத்தை, மாம்ச சிந்தை இப்படியே வர வர என்ன ஆகுது? மரணம் ஏற்பட்டுவிடும். உள்ளான அந்த ஸ்பிரிட் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மளுடைய ஸ்பிரிட் நான் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது மூச்சு திணற ஆரம்பிக்கும். மூச்சு திணற ஆரம்பிக்கும். நான் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் ஜீவனை கொடுக்குது ஆவின் சிந்தனை. அப்ப ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒருவன் சரி இதை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றப்ப, அந்த ஆவியானவர் சொல்றப்ப, ஆவியானவர் நம்ம ஆவியில கிரியை செய்கிறப்ப அதை கீழ்ப்படிந்து நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு ஜீவனும் வந்துடும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஆனா விழுந்துட்டோம் அப்படின்னா குற்ற உணர்வு வரும், சோர்வு வரும், மரணத்தினுடைய ஒரு சின்ன டோசேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா திருப்பி நீ ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் மறுபடியும் எந்திரிப்பேன், எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் அட்டாக் பண்ணணும், நான் சும்மா விடக்கூடாது, இதில் நான் தோர்த்து போக விரும்பலை, இந்த ஏரியா எனக்கு பலவீனமான ஏரியாவாக இருக்குது ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணாராம்? முகந்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஒரு கதறி ஜபித்தார். அப்ப அது ஒரு பெரிய போராட்டம் தான். மாம்சத்தோடு உள்ள போராட்டம் வந்து ஒரு பெரிய போராட்டம் தான். ஆண்டவரே கடைசி வரைக்கும் என்னை நீ உண்மையாய் பாதுகாத்துக் கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இது ஒரு எக்ஸசைஸ், இது லைஃப் லாங் எக்ஸசைஸ்ன்றதை மறந்துடாதீங்க. இது ஒரு டிசிப்ளின் இல்லையா? இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதாவது ஐ டிசிப்ளின் மை பாடி ஆங்கிலத்தில். அதாவது டிசிப்ளின்ற வார்த்தை தமிழில் மிஸ் ஆகுது. ஆங்கிலத்தில் 1 Corinthians 9:27 பட் ஐ டிசிப்ளின் மை பாடி. டிசிப்ளின் அது நம்ம படிச்சுதான் ஆகணும், அது ஒரு முயற்சி. ஸோ அந்த டிசிப்ளின் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது. அது ஒரு 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 பயிற்சி. நிறைய பேர் இந்த கிரேஸ் டீச்சிங்கில் உள்ளவங்க இதை ரொம்ப டீச் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் கிருபை பிரதர், எல்லாமே கிருபை, ஆண்டு பார்த்துக்கிடுவார் பிரதர் அப்படின்ட்டே இருப்பாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவர் உன்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா, அது மாத்திரமல்ல, வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்ம மூலமாக ஆண்டுடைய நாமம் அது வந்து அவமானப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நீங்கள் பாருங்கள், ஊழியக்காரங்க அப்படியே தடுமாறுவாங்க, நாவின் சொல்ல தடுமாறுவாங்க. ஏன்னா நாவில் டிசிப்ளின் இருக்காது. எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ற டிசிப்ளின் இருக்காது. பிசாசு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அது நம்ம அந்த உருவாகிற காலங்களே நம்ம டிசிப்ளின் பண்ணி ஒடுக்கி கீழ்ப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டீட்ஸ் ஆஃப் ஃப்ளஷ் வந்து இந்த சரீரத்தின் அந்த செய்கைகள் வந்து நம்ம மாம்சத்தின் கிரியைகள் வந்து அது மரணத்தை பிறப்பிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது மாத்திரமில்லை, எபேசியர் 4:30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இப்போ மாம்சத்தில் நம்ம ஆவியானவரை பெற்றுட்டோம். இந்த சரீரம் ஆண்டவர் தங்கி இருக்கிற ஆலயம். அப்ப ஆவியின் அவர் சொல்றபடி அல்லவா நம்ம நடக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை நான் துக்கப்படுத்தக்கூடாதுப்பா, இன்னைக்கு நான் உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, உமக்கு பிரியமா நடக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாள் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஒரு ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. ஆண்டவரே, என் சிந்தனைகளை நாம துக்கப்படுத்திடக்கூடாது, என்னுடைய பார்வையில உண்மை நான் துக்கப்படுத்தக்கூடாது, என்னோட வாயின் வார்த்தைகளை நான் துக்கப்படுத்தக்கூடாது, என்னுடைய கையின் கிரியைகள்ல, கால்கள்ல, என் சரீரத்தினுடைய செய்கைகள் ஆண்டவரே எதுலையுமே நான் துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படியே ஏங்கி அழுதாருன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ மகனே, மகளே, இப்படியே இருக்கிறேன், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன், என்னை இவ்வளோ நீ கன்னத்தில் அறையிறியே. சரீர பாடுகள் ஆண்டவர் பட்டார். நம்ம கையின் பாவங்கள் அவருடைய மறுபடியும் அவருடைய கரத்தில் அவளை போய் அது சிலுவையில் அறையுன்றது நம்ம மறந்து போகக்கூடாது. ஒரு தடவை ஆண்டவர் நம்மளுக்காக கஷ்டப்பட்டார், இன்னொரு தடவை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமுள்ள ஒரு நபராய் நான் வாழணும், நான் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும். இந்த வசந்தத்தின் திருப்பி வருவோம் இல்லையா? 1 Corinthians 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரேத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால்
தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப பாருங்களேன், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வசனம் சொல்லுது. சரீரத்திலேயும் நான் மகிமைப்படுத்துவேன், என்னுடைய ஆவியிலையும் நான் மகிமைப்படுத்துவேன். ஆவியிலே நான் பாடுவேன், ஆவியிலே நான் பாடுவேன், சரீரத்திலையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவேன். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, என் சரீரத்திலும் நாமத்தை மகிமைப்படுத்தணும். என்னுடைய கண்கள் எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். அதான் முதல் குறிப்பு. எப்படி ஐயா என் சரீரத்தின் மூலமாக ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த முடியும்? ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துருங்க. பலியா, அதாவது ஒப்பு கொடுத்துருங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்பு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை, ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இந்த சரீரம் உமக்கு சொந்தம் ஆண்டவரை. நீங்க ஏற்கனவே அவர் வாங்கிட்டார், இருந்தாலும் நம்மகிட்ட அடுத்து நம்ம கோஆபரேஷன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, இது உங்களுடைய கை, உம்முடைய கை ஆண்டவரே. அப்படியே சொல்லுங்க, இந்த கை உம்முடைய கை, இந்த கண் உம்முடைய கண் ஆண்டவரே, இந்த நாவு உம்முடைய நாவு ஆண்டவரே. இப்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணதான் ஆண்டவருக்கு நாவை தொட்டு ஆண்டவர் வல்லமே அடுத்து பயன்படுத்துவார். அவருடைய கரத்தை தொட்டு ஆண்டவர் உங்க கரத்தின் மூலமா அநேகரை தொடுவார். ஆண்டவருங்க உங்களுடைய கால்கள் மூலமா அநேக இடத்துக்கு ஆண்டவர் கூட்டு போக வேண்டிய இடத்துக்கு கூட்டு போயிடுவார். ஆண்டவரே, எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே, மைண்ட் உமக்கு தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவரோட மனதில் அவர் உறவாட ஆரம்பித்து விடுவார். ஆண்டவரே, என்னுடைய எமோஷன்ஸ் உம்முடைய எமோஷன்ஸ் ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்ப அவருடைய எமோஷன்ஸை நம்ம எமோஷன்ஸ்ல ஆண்டவர் ஊற்றி கிரியேட் செய்வார். நிறைய நேரத்தில் அழுது ஜோம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அழுகிறப்ப நம்ம அழுவோம், ஆண்டவர் சந்தோஷப்படுறப்ப நம்ம சந்தோஷப்படுவோம், ஆண்டவர் துக்கப்படுறப்ப நம்ம துக்கப்படுவோம். ஒரு நபரை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றப்ப ஆண்டவருடைய அந்த எமோஷன்ஸ் அங்கே வந்துடும். எவ்வளவு ஆண்டவரோடு ஒரு நெருங்கி இருக்கிற அனுபவம் பாருங்களேன். இந்த சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கிறப்ப ஆண்டவருக்கு நம்ம சரீரம் தேவைன்றதை மறந்து போகக்கூடாது. நம்ம மைண்ட் ஆண்டவருக்கு தேவை. காட் நீட்ஸ் எதுக்கு அப்படின்னா, அந்த ஆண்டோட டிவைன் தாட்ஸ் ஆண்டவர் அப்படியே உறவாடிக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம நிறைய படம் பார்க்குறோம், நிறைய மொபைலில் அது இதுன்னு பார்க்குறோம், நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய புக்கு வாசிக்கிறோம், ஆண்டவர் ரெஃபரன்ஸ் இல்லாத அநேக காரியங்கள் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, டிவைன் தாட்ஸ் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறதுக்கு இடமும் இல்லாமல் ஆயிரும். அந்த இடத்துல ஒரே குளறுபடி ஆயிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு, ஆண்டவரை நான் என்ன படிக்கணுமோ நீங்க சொல்றது தான் நான் படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்றது தான் நான் படிக்கணும். அப்ப அந்த ஆண்டவர் சொல்ற சப்ஜெக்டை படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்டுக்குள்ள இருந்து ஆண்டவர் நம்மகிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் சொல்ற புக்கை படிக்கிறப்ப அந்த புத்தகத்துல இருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டு இருப்பார். அப்ப ஆண்டவர் சூஸியா இருக்கணும். ஆண்டவர், நான் எந்த புக்கு படிக்கணுமோ அந்த புக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க, எந்த செய்தியை கேட்கணுமோ அந்த செய்தியை கேட்கறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாத்தையும் போட்டு இது பண்ணாரு. எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நியூஸ்ல இருந்து நீ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவரே, அந்த நியூஸ் மட்டும் எனக்கு வந்தா போதும். எவனோ ஒருத்தன் என்னத்தையோ உளறிட்டு இருக்கிறான் எங்கேயோ, அதை போய் நாம பேசிட்டு இருக்கோம். இன்னொருத்தன் கருத்தை கேட்டுட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, எனக்கு தேவையில்லைன்னா அது வேண்டாம் ஆண்டவரே. தேவையில்லாத ஸ்கிரீன் டைம் எனக்கு வேண்டாம். ஏன்னா மைண்ட் ஆண்டவருக்கு வேணுமே. கண்கள் அதே மாதிரி எதை பார்க்கணும் அதை மட்டும் பார்க்கணும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்து. சுத்தமான கண்கள். ஒரியால ஒரு பயங்கரமான பாட்டு உண்டு, ரொம்ப பயங்கரமான பாட்டுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப பிடித்தமான பாடல். புஜியா கி ஜபே துமோ தேக்கா பாயே கொரோ மோத்தே சொக்கியோ ஹீனோ அப்படின்னு சொல்லி, புஜியா கி ஜபே तुमो देखा पाए करो मोते क्यों ही नो प्रभु करो मोते क्यों ही नो. இந்த பாடலின் அர்த்தம் என்ன தெரியுமா? கவிஞன் யார முன்னெடுத்து பாடினா, சிம்சோனை வச்சு பாடுறான். சிம்சோன் பாடுறானா, என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, நீங்க குருடாக்கிருங்க, ஏன்னா அப்பதான் நான் ஒழுங்கா பார்ப்பேன். என் கண்களை மூடி விடுங்க, அப்பொழுதுதான். பயங்கரமான ஒரு பிரேயர். மேத்யூ ஹென்றி கமெண்டேட்டர், கிரேட் கமெண்டேட்டர், அவர் எழுதுவார், இதே சத்தியத்தை எழுதுவார். சிம்சோனை குறித்த எழுதுறப்ப என்ன எழுதுவார் அப்படின்னா, God took his eyes so that he can see clearly.
அவன் தெளிவாய் பார்க்கும்படியாக அவன் கண்களை ஆண்டவர் எடுத்து போட்டார் அப்படின்னு. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா தேவனுடைய ஜனமே? நம்ம கண்ணு பார்வை ரொம்ப முக்கியமானது. கண் பார்வை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஒரு தேவனுடைய தாசனை ஒரு வாரத்துக்கு முன்பதாக சொன்னேன், அவர் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். பிரதர், எனக்கு திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி த்ரோட்ல ஏதோ ஒரு கட்டி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டாங்க. அப்போ நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி போகிறப்போ ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் த்ரோட்டில் ஒரு ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, நான் என் குரலை இழந்துட்டேன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாமல் போயிருமே. ஆண்டவரே என்னை குரலை நீங்கள் தந்தீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் உமக்காக நான் பிரசங்கம் பண்ணுவேன். குரல் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? அந்த த்ரோட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஆண்டவர் நன்றி செலுத்திருக்கீங்களா அந்த குரல் கொடுத்ததுக்காக? உங்க சத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த சத்தத்துக்காக நன்றி செலுத்திருக்கீங்களா? பல்லு, நிறைய பேர் பல்ல ஒழுங்கா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஹைஜீனை குறித்து ஒரு ஸ்லைடு போட்டிருக்கிறேன். பல்லெல்லாம் உழுந்து போச்சுன்னா சத்தம் வராது. காலையில் ஈவினிங் நல்லா ப்ரஷ் பண்ணும். கரங்கள், கால்கள் எல்லாம் ஆண்டவருக்கு. இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கக்கூடாது, அசுத்தத்துக்கு நான் கொடுக்கக்கூடாது, இச்சைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கக்கூடாது. என் சரீரத்து இச்சைகளுக்காக அல்ல, கிறிஸ்து சரீரத்தில் எனக்காக பாடுபட்டு இருக்கிறார். அப்ப நான் என் சரீரத்தில் ஆண்டவருக்காக பாடுபடணுமே ஒழிய, ஆண்டவருக்காக பயன்படுத்தணுமே ஒழிய, உலகத்துக்கும் இச்சைகளுக்கும் பிசாசுக்கும் என் சரீரத்தை ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணணும். இது முக்கியமானது என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு சரீரத்தில் ட்ரிகர்ஸ் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ட்ரிகர் இருக்கும். ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர்னா என்ன அப்படின்னா தூண்டுதல், தூண்டப்படுதல். எல்லாரும் ஒரே காரியத்தில் தூண்டப்பட மாட்டோம். வெவ்வேறு சில சிச்சுவேஷன்ஸில் தூண்டப்பட்டுருவாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சில பேர் சில நபர்களை பார்த்த உடனே தடுமாறுவாங்க, அந்த நபரை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு சில ஹேபிட், மொபைலை பார்த்த உடனே வாட்ஸ்அப் செக் பண்ணணும்னு தோணும், மொபைலை பார்த்த உடனே நம்ம ஒரு இது பண்ணணும்னு தோணும். சில பேர் வீட்டில் தனியாக இருக்கிறோம் அப்படின்னாலே ஏதாச்சும் படம் பார்க்கணும்னு தோணும். இந்த சிச்சுவேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அதான் கேன் யூ அவாய்ட் இட் ஆர் மாடிஃபை த சிச்சுவேஷன். முக்கியமானது இந்த ப்ரொவோகேஷன், ட்ரிகரை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ளஷ் ரியாக்டிவ் ஃப்ளஷ்ன்றதை மறந்து போகக்கூடாது. தானாகவே ரியாக்ட் பண்ணும். உங்களோட மைண்டில் கேட்காம அதுவாகவே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கும். அதனால அந்த சிச்சுவேஷன் ஆண்டவர் சரீரம் பலவீனம்னு சொல்லிட்டார் ஏற்கனவே. இந்த ட்ரிகரை விட்டு, தூண்டப்படுகிற காரியத்தை விட்டு, நபரை விட்டு தூரமாக தான் என்றைக்குமே இருக்கணும். ஒருவேளை உங்கள் சிலருக்கு நான் தூண்டப்பட்ட உடனே ஆனால் நான் அப்படியே அதை செஞ்சிடுறேன், அப்படியே கண்ட்ரோலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் உங்களுக்கு விடுதலை வேணும். நீங்கள் இதை நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகள்ட்ட எங்கிட்ட நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்குன்னு 21 days தனியாக 21 நாள் உங்களுக்குன்னு நாங்கள் அலாட் பண்ணி ஜாம் பண்ணி நடத்துவோம். அப்படின்றது மறந்துடாதே. ஒரு ஏரியாவில் எனக்கு அப்படியே கண்ட்ரோலே இல்லை, எனக்கு கண்ட்ரோலே இல்லை, இந்த ஏரியா எனக்கு இருக்குது, எனக்கு கண்ட்ரோலே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வேணுன்றதை மறந்துடாதீங்க. அந்த கண்ட்ரோலே இல்லாமல் நீங்கள் அப்படியே ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப சில நேரங்களில் அது பெரிய பாதகத்துக்குள்ளாக போயிடும் ட்ரிகர். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்தில் நம்ம ஆண்டவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்குறப்ப சில நேரங்களில் தவறான ஆறுதலுக்காக நம்ம ஓடும். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் அதுக்கு தான் வருது. ஏன் ஜனங்கள் போதைப் பொருளுக்கு அடிமை ஆறாங்க அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் கம்ஃபர்ட். அதாவது ஒரு சமாதானத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவுமே கொடுக்குதா பிரதர்? ஆமாம் கொடுக்குது. ஒரு டெம்பரவரியா, கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு நாள் நைட் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி கொடுக்குது. அது இல்லாமல் அது ஒரு எஸ்கேப் ரூட்டை வேற கொடுக்குது. அது அந்த பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரில, ஒரு படம் பார்க்கணும்னு தோணுது. ஏன்? அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. அதான் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், அதுதான் அடிமைத்தனம். ரொம்ப முக்கியமானது. அப்படியே அந்த ஹேபிட்டை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது அப்படியே ஒரு சைக்கிளாக மாறிடும். அப்படியே சைக்கிளாக மாறி அது அடிக்ஷனாக கிரியேட் ஆகும் பாருங்க. அதான் அந்த பாருங்க எமோஷனல் ட்ரிகர். இதுதான் முக்கியமானது. அது ஒரு ட்ரிகர்லேருந்து நீங்கள் போகிறீங்க, ஏதோ ஒன்று செஞ்சால் எனக்கு அது திருப்தி ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் அதை திருப்பி 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 அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் குற்ற உணர்வு வருது. ஒரு காலகட்டத்தில் குற்ற உணர்வு வருது. அதான் எப்போ இந்த அடிக்ஷன் சைக்கிள் ரொம்ப மோசமாகும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் குற்ற உணர்வுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு திருப்பி அதே காரியத்தை பண்றீங்க. முதல்ல நீங்க பண்ண காரியம் ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த காரியத்தை பண்ணீங்க.
ஆனா இப்ப குற்ற உணர்வுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு அதே காரியத்தை பண்றீங்க. அதனால இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை தேவை. என்ன தெரியுமா? அந்த குற்ற உணர்வு வர்றப்ப ஆண்டவர்ட்ட போகணும். ஆண்டவரே, ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர்ட்ட போகணும். அது மாத்திரம் இல்ல. இந்த இடத்துலயும் நீங்க ஆண்டவர்ட்ட போகணும். அது என்ன அப்படின்னா, எமோஷனல் ட்ரிகர் ஆயிருச்சு. ஒரு தூண்டுதல் வந்துருச்சு அப்படின்னா, உடனே ஆண்டவர்ட்ட போய் சரண்டர் ஆயிரும். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டுரும். ஆண்டவரே பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆண்டவர் கரெக்ட்டா அந்த நேரத்துல தப்பி போறது வழிய கண்டிப்பா உண்டு பண்ணுவார். டக்குன்னு வீட்ட விட்டு வெளிய போன்பார். டக்குன்னு நீ இத பண்ணு அப்படின்னு சொல்லுவார். உனக்கு நான் வேலை நெருக்கியா இருக்கு. நீ அத பண்ணு அப்படின்பாரு. அத கரெக்ட்டா ஆண்டவர் சொல்லுவார். அத நீங்க கண்டிப்பா செஞ்சிரணும். இந்த 2 இடத்துல நம்ம டெலிவரன்ஸ் நீங்க கண்டிப்பா இருக்கிறப்ப, இந்த செயின் வந்து அது வந்து அந்த சங்கிலி தொடர் வந்து அப்படியே பிரேக் ஆயிரும்ன்றத நீங்க மறந்துறக்கூடாது. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தெளிவ கொடுக்கட்டும். இன்னும் சரீரத்தில நீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த் என்ன நம்ம இந்த இந்த டிசிஷன நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உணவு பதார்த்தங்களாலயும் நம்ம சரீரத்த நம்ம கெடுத்துற முடியும். நல்லா சாப்பிடணும். நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைந்த நல்ல சாப்பாடு நெறைய சாப்பிட்றக்கூடாது. நான் கடைசியில போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரைட் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கரெக்ட்டான பேலன்ஸ்ல நம்ம சாப்பிடணும். நெறைய தண்ணி குடிக்கணும். நல்ல பாடிய வந்து வெயிட் கரெக்ட்டா நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஆ நல்லா தூங்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உங்கள பார்த்தா பரிதாபமா இருக்கக்கூடாது. நெறைய பசங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தாலே பரிதாபமா அது ரொம்ப ராயலா ட்ரெஸ் போட சொல்லல நானு. அதாவது சிம்பிளா இருந்தாலும் நல்ல நல்ல நீட் அண்ட் கிளீனா வந்து முதல்லே இருந்து நீங்க அத பழகுங்க. விஸ்டம் ஃபார் யூத் பைபிள் ஸ்டடி நான் எடுத்திருக்கிறேன். நம்ம தூங்குற இடம் நீட்டா இருக்கணும். நம்ம சூட்கேஸ நம்ம வச்சிருக்கிற இடம், உங்க ரூம்ல இருக்கிற இடம், குப்பை மாரி போடக்கூடாது. இல்லையா? துணியெல்லாம் நல்லா துவைக்கணும். ஆ ரொம்ப அது வந்து அ ம ம முன்னாடிலாம் வந்து சின்ன வயசுல சொல்லிக் குடுப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. நம்ம அவனுடைய பிள்ளைங்களா இருக்கிற நாம, இதெல்லாம் ரொம்ப நல்லா நம்ம வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ நம்ம இருக்கிற இடமே வந்து ஒரு ஒரு நீட் அண்ட் கிளீனா இருக்கணும்ன்றத நம்ம மறந்து போகக்கூடாது. நல்ல ஹெல்த்த நீங்க மெயின்டெயின் பண்ணணும். ஆம் சபாட்டிக்கல் நான் போட்டிருக்கேன். வாரத்துக்கு ஒரு நாள் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் ரெஸ்ட் அது இருக்கணும். ஊழியத்தில ரொம்ப வேகமா இருக்கிறவங்க 6 வருஷத்துக்கு ஒரு தடவ அவருடைய சமூகத்தில கொஞ்சம் ஸ்பீட குறைச்சு, கொஞ்சம் ஊழியத்த எக்ஸ்பேண்ட் பண்ணாம, ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஆண்டோட சமூகத்தில அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண பழகணும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆலோசனைகள். 2வது இன்னொரு பெரிய ஒரு நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம சரீரத்த வந்து ஆண்டோட மகிமைக்காக நான் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, ரோமர் 6:13 நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ரைச்சஸ்னஸ் நீதிக்குரிய ஆயுதம். அப்ப என்னுடைய இது எல்லாமே வந்து நீதிக்குரிய ஆயுதங்களா இருக்கணும். அசுத்தத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துறக்கூடாது. அநீதிக்கு ஒப்பு கொடுத்துறக்கூடாது. பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துறக்கூடாது. அப்ப என் சரீரத்தை எப்படி பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியும்? ஒரு முக்கியமான ஒரு காரியம் வந்து அன்சேஃப் டச். நான் மற்றவர்களை தவறாக தொடுவதும், மற்றவர்கள் என்னை தவறாக தொட அனுமதிப்பதும். அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்ன்றதை நீங்க மறந்துடாதீங்க. உமனைசர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. மென்னைசர் 2யுமே சேர்த்து நான் சொல்றேன். உமனைசர், மென்னைசர்னா யாரு அப்படின்னா, இவங்க ஜென்ரலாவே இவங்க கை சும்மா இருக்காது. இப்ப வந்து உமனைசர் காவல்ட்டு இருக்கிறவங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் தொடணும்னு நினைப்பாங்க. ஒரு லேடிய பார்த்தா வந்து கேஷுவலா டச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாரி மென்னைசர் வந்து விமன சொல்றோம். சில லேடீஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் பசங்கள தொட்டு தொட்டு தான் பேசணும்னு நினைப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டென்ஸ் டு ஆல்வேஸ் டச். அவங்கள பொறுத்தவரைக்கும் கேஷுவலா இருக்கும். பிரதர் நாங்கலாம் மாடர்ன் பிரதர், அட்வான்ஸ்ட் எரா பிரதர் அப்படி இப்படின்னு என்னதான் மாடர்ன் என்னதான் கழுத குதிரனாலும், நீங்க பாடியோட ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் வந்து பயாலஜிக்கலா சேம் தான். எனி கல்ச்சர் சேம் தான். எனி கல்ச்சர். எனி வெஸ்டர்னா இருந்தாலும் எதுனாலும் வெஸ்டர்னர்ஸ்க்குலாம் வந்து வேற பாடி, நம்மளுக்கு வந்து இந்தியன்ஸ்க்கு வேற பாடிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே இதுதான். ஆனா அந்த வுமனைசர், மென்னைசர நீங்க கண்டிப்பா இனம் கண்டு கொள்ளணும். அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? டெண்ட்ஸ் டு பி கேரிங் அண்ட் லவ்விங். ரொம்ப கேர் பண்ற மாரி இருப்பாங்க. ரொம்ப அன்பா இருக்கிற மாரி இருப்பாங்க. அடிக்கடி பிரைஸ் இன்டு பெர்சனல் ஆர் இன்டிமேட் சப்ஜெக்ட் நீங்க சாட்ல வர்றப்ப ரொம்ப பெர்சனலா கேட்கறாங்களா யாராச்சும் தனியா? பெர்சனல் சப்ஜெக்ட் நிறைய இது பண்றாங்களா? அவங்கள குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஃப்ரீக்வெண்ட்லி ப்ரைசஸ் த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அப்பியரன்ஸ். எதுக்கெடுத்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்கள் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்கள் இது நல்லா இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு தடவை சரி கேஷுவலாக நம்ம ஃபங்க்ஷனில் பார்க்குறப்ப கேஷுவலாக சொல்லி தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் எதுக்கெடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபர் அப்படியே, ஏன்னா சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்கள் 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 ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள் ஹேர் ஸ்டைல் ரொம்ப இருக்குன்னு சொன்னால் அப்படியே மிதப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிருவாங்க அந்த உமனைசர். ஓஹோ! இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாரி பிரைஸ் பண்ணா ரொம்ப ஆள் ஃப்ளாட் ஆகுது. இந்த பையனுக்கு வந்து இந்த மாரி பிரைஸ் பண்ணா வந்து அவன் ரொம்ப ஃப்ளாட் ஆகுறான் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு, அத ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால, அந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்க நெறைய இடம் குடுப்பீங்க. உங்க பவுண்டரீஸ் வந்து அத சிதைய ஆரம்பிக்கும்ன்றத நீங்க மறந்துறாதீங்க. அது மாரி இந்த உமனைசர், மென்னைசரோட இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சாட் பண்ணிட்டு என்ன சொல்லிருவாங்கன்னா, வேற யார்ட்டயும் சொல்லாதீங்க அப்படின்றோம். வேற யார்ட்டயும் சொல்லாத. இது ஒரு நம்மளுக்கு 2 பேருக்குள்ள லிட்டில் சீக்ரெட் அப்படின்றோம். இந்த சீக்ரெட்டே பிரச்சனை தான் அப்படின்றத மறந்துடக்கூடாது. சரியா? ஆண்டவர்ட்ட நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே, வாழ்க்கை ஒரு மாய்மாலக்காரனா நான் மாறிடக்கூடாது. உள்ளும் வெளிப்புறமும் ஆண்டவரே ஒரே மாதிரி நான் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இதுல எந்த ஏஜும் கிடையாது. சில பேர் வயசானவங்களும் இது மாதிரி தொடர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன வயசுக்காரங்களும் இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு யாரை வஞ்சித்து வச்சிருக்கிறான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. சிலவங்க ஒருவேளை நல்ல மனசோடு கூட வரல, நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம அநீதியின் ஆயுதங்களாக நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்த முடியாது. டோன்ட் டச் மீ, இல்லையா? அந்த பவுண்டரி வந்து நம்மளுக்கு தேவை. அதான் அடுத்த ஸ்லைட். பவுண்டரிஸ் தேவைன்றதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு பவுண்டரி இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு தெரியுமா? நீங்க பவுண்டரியே இல்லை, உங்க லைஃப்ல பவுண்டரி இல்லாம இருக்கிறீங்க. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன். உங்க பவுண்டரி ஒன்று இல்லாம இருக்கு, இல்லைன்னா வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க யாராச்சும் ஏதாச்சும் கேட்கறப்ப, இல்ல பிரதர் என்னால அப்படி செய்ய முடியாது, என்னால வர முடியாது, நோன்னு சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிறவங்களா நீங்க? வேண்டான்னு சொல்றது, அதெல்லாம் முடியாது பிரதர், அதெல்லாம் முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யோசிக்கிறவர்களா அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதை. உங்களுக்கு நோ சொல்ல இன்னும் நீங்க பழகல. நோ சொல்லி பழகணும். அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. எதுக்கு எடுத்தாலும் அடுத்த என்ன நினைப்பாங்க, அவங்க தப்பா நினைச்சிருவாங்களே, ஐயோ அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களே, அதனால நான் எஸ் எஸ் எப்படி நான் நோ சொல்லுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க பவுண்டரி வீக்கா தான் இருக்கும். 3வது நான் சொன்னேன். 2வது பாயிண்ட் நீங்க பாருங்க. இஃப் யூ ஆர் கிவிங் டைம் ஃபார் யுவர் பர்சனல் செல்ஃப் எஜுகேஷன் ஃபீல் கில்ட்டி. சில சமயம் உங்களுக்காக நேரம் கொடுக்குறீங்க. நான் நல்லா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், நான் கொஞ்சம் இந்த ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து உட்காரணும்னு நினைக்கிறப்ப, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்க ஃபோன் பண்ண ஆஃப் பண்ணிட்டீங்க பிரதர் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பயங்கரமா கில்ட்டி ஆகுது. ஐயோ நான் இது பண்ணியிருக்கணுமே, பண்ணிட்டேனே அப்படின்னாலும் உங்க பவுண்டரி வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்குது, வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஜென்ரலாவே பேசுறப்ப உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் நிறைய சொல்றவங்களா இருக்கிறீங்களா? யார்ட்டாச்சும் பேசுறப்ப உடனே எங்க அம்மா எங்க அங்க இருக்காங்க, எங்க அப்பா அங்க இருக்கிறாங்க, இவங்க அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அது இருக்குது, இங்க இருக்கு, நிறைய ஓவர் ஷேர் பண்றீங்களா? ஓவர் ஷேர் பண்ணாலும் உங்க பவுண்டரிஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் கான்ஸ்டன்ட்லி தட் யூ ஆர் விக்டிம், நான் வந்து ரொம்ப அடிபட்டவன், எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, நான் என்னை யாருமே கண்டுக்கிடலை, எனக்கு வந்து என்னை அன்பு செலுத்துறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அன்பு செலுத்துற யாரும் இல்லைன்னு உங்களுக்கு பாயிண்ட் வந்துருச்சுன்னா, யாராச்சும் அன்பா பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஃபிளாட் ஆயிருவீங்க. நீங்க பவுண்டரிலாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிரும். அதே மாதிரி உங்க லைஃப்ல நீங்க எடுத்து பாருங்க, யாரெல்லாம் உங்களை பயன்படுத்தணும், உங்க எமோஷனலா உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றதை அவன் செய்வான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் அடிக்கடி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா? இப்படிலாம் இருந்துச்சுன்னா உங்க பவுண்டரிஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. சரீரத்துல உங்களை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்றதுக்கு நல்ல ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் வேணும். என்ன நினைச்சிட்டு போறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி கட் பண்ண தெரியணும். நோ சொல்ல தெரியணும். எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன், நான் எதுவும் இருக்கலாம், கஷ்டப்பட்டவங்களா எனக்கு யாருமே அன்பு செலுத்தினா அதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் போதும். ஐயோ என்னை யாருமே புரிந்து கொள்ளல, பரவாயில்ல, யாருமே புரிந்து கொள்ளணும் பரவாயில்ல, ஆண்டவர் புரிந்து கொள்ளணும், அது போதும் எனக்கு. அப்படி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியா இருக்கணும், எமோஷனலா வீக்கா இருக்கக்கூடாது. ரொம்ப ஷேர் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க.
ரொம்ப உங்க பர்சனல் டீடைல்ஸை, பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸை எதுக்கெடுத்தாலும் ஷேர் பண்றது. சில பேர் ஆவிக்குரிய நண்பர்கள் இருப்பாங்க, ஜெபம் பண்றது ஷேர் பண்றதில்ல. ஓகே, அது வேற விஷயம். அந்த பவுண்டரிஸ் நீங்க ரொம்ப சேஃபா நீங்க வைக்கணும். தொடர்ந்து 2 காரியங்களை சொல்லி நம்ம முடித்து ஜெபம் பண்ண போறோம். 1 பேதுரு 4:1 சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறதுக்கு உடல் பலவீனத்தை கொடுத்துருவார். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிற கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். என்ன, மாம்சத்துல பாடுபடுறது தப்பு கிடையாது, மாம்சத்துல பலவீனம் இருக்கிறது தப்பு கிடையாது. எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்குது, எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, எனக்கு ஒரு இது நான் எவ்வளோ ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ இதில் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், போக மாட்டேங்குது. ஏன் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அப்ப நீங்க ஒரு பாயிண்ட் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ரொம்ப ஃபீவரா இருக்கிறப்ப, ரொம்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறப்ப மாம்ச இச்சைகள் ரொம்ப கிரியை செய்யாது தெரியுமா? ரேரா தான் கிரியை செய்யும். ஏன்னா பலன் கிடையாது சரீரத்தில். சரீரம் இன்னொரு இடத்துல உபாதையா இருக்குது, வலி தாங்க முடியாத வலியா இருக்கு. அந்த நேரத்தில் நீங்க மாம்ச இச்சையின் தடுமாற்றங்கள் ரொம்ப வராது. ஸ்டடி பண்ணியிருக்கணும். நீங்க ஸ்டடி பண்ணலன்னா இப்ப நான் உங்களுக்கு அதை போதிக்கிறேன். அதுல ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தினுடைய பிள்ளைகளுக்கு உடல் பலவீனங்களையும் பாடுகளையும் அனுமதிப்பார். அதை பத்தி நம்ம ஒரி பண்ணக்கூடாது. ஏன் சில ஊழியக்காரங்களுக்கு ஏன் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு சர்ஜரின்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க இல்லையா? நல்லா ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நல்லா ஜோம் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் எப்ப பார்த்தாலும் வீக்னஸ் தான் சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் எப்பயாச்சும் தான் இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்பயாச்சும் தான். ஆண்டவர் அப்படி சில பேர் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி தமக்குன்னு வைத்திருக்கிறார். நீங்க அதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி இருக்குது ஆண்டவரை, நான் பலவீனமா இருக்கிறானே அப்படின்னு அப்படிலாம் நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். மாம்சத்தில் பாடுபடுகிறதை குறித்து நீங்க யாரும் ஒரி பண்ணக்கூடாது. எல்லா பாடுகளும் பாவத்தின் நிமித்தம் வருகிறது கிடையாது. சில பாவத்தின் நிமித்தம் வரலாம், சில இது நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கென வரும். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கலாம். சில இது மாம்சத்துல பவுலுக்கு முள் கொடுக்கப்பட்டபடி அப்படியே குட்டுகிறதாவே அது இருந்துவிடும். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணவே கூடாது. 4வதாக, இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கே தான். இந்த சரீரத்தின் போராட்டம், மாம்சம் ஆவியும் போராடுகிற பிரதர் ஒரே போராட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு பலவீனம் இருக்குது இல்லையா, பேக் பெயின் இருக்குது, எனக்கு உடல் சோர்வு இருக்குது, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நான் டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்குன்னு சோர்ந்து போகாதீங்க. கொஞ்ச நாள் தான். ஆண்டோடைய சித்தத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு நம்ம இடத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்முடைய குடியிருப்பு பிலிப்பியர் 3:20-21 கூட முடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரம் இது தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்த போகிறார். ஆண்டவர் நம்ம சரீரங்களை எல்லாம் மகிமையான சரீரங்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. சரீரம் மகிமையான சரீரம், புது சரீரம் எனக்கு கிடைக்க போகிறது. போராட்டங்கள் இருக்கதான் செய்யும், கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும். நீ அகெயின் அண்ட் அகெயின் நீ மறுபடியும் எழுந்திருந்து நீ பயிற்சி செய்யணும், முயற்சி செய்யணும். ஆண்டு குற்ற உணர்வுக்குள் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. உனக்காக ஜெப நேரத்தை நீ கூட்டு, ஆவியில பலப்படு, விழித்திருந்து ஜெபி. ஹல்லேலூயா. நைட்டு ப்ரேயர்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் எனக்கு பலவீனமாக இருக்குதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை விடுதலை தேவைப்படுகிறவர்கள், ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தேவை, இயேசுவின் நாமத்தினால அசுத்த காரியங்கள், சுய இன்பத்தின் காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள், ஒமனைசர் ஸ்பிரிட், மென்னைசர் ஸ்பிரிட் தொடர்றதுக்கு கை வருகிற அந்த அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பாவ கட்டுகளையும் விடுவிக்கிறேன், மாம்சத்தின் கட்டுகளை விடுவிக்கிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 21 நாட்கள் ஆண்டவரை சரியாக செய்ய முடிய விடாதபடிக்கு, ஆண்டவரை முயற்சியில் எடுக்க விடாதபடிக்கு டைவர்ட் பண்ணி சோர்ந்து போயிருக்கிற நபர்கள் மறுபடியும் உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. பிரகாசம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த சரீரம் ஆண்டவரே உமது நாமத்தை மகிமைப்படுத்தணுமே, உம்மை போல மாறணுமே, தரிசனங்களை பார்க்கணுமே, உமது குரலை கேட்கணுமே, உம்முடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளத்தக்கதான மனதின் மறுரூபம் ஆகணுமே ராஜா. எங்கள் கைகளெல்லாம் உமது கைகளாய் மாறணுமே ஆண்டவரே. நீர் பார்க்கிற வண்ணமாய் நாங்கள் ஜனங்களை பார்க்கணுமே. இயேசுவின் நாமத்தினாலே கைகள் கால்கள் ஆண்டவரே, ஆண்டவரே அப்ப ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஜெயமாய் நீர் நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா, உடல் பலவீனத்தினால ஒருவேளை கேள்வி கேட்டவங்களுக்கு சில இருக்கு நீர் பதில் கொடுத்திருக்கிறீர். ஏன் எனக்கு இந்த பலவீனம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் உற்சாகப்படுத்தி, ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் உயிர் வாழ்வோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சித்தத்தை ஆண்டவரே நிறைவேற்றி ஜெயமாய் நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த பிள்ளைங்க இருக்கிற சூழ்நிலையெல்லாம் தெரியாத அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆண்டவரே அப்படி சித்தத்தின்படி நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Amen. Amen. May God bless you. Thank you.